ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 67. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் பலனை ஈந்தது. நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. இன்னைக்கு நாம தானியேல் புத்தகத்துல இருந்து ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த மன்றாட்டத்தை பத்தி பார்க்க போறோம். நம்பிக்கைக்கே இடமில்லாத ஒரு சூழ்நிலையில ஒரு நொறுங்குன இதயத்திலிருந்து வர குரல் எது? வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம சேர்ந்து பார்க்கலாம். பாத்தீங்களா, இந்த ஒரு வரி தான் இந்த முழு மன்றாட்டத்தோட ஜீவனே. இது என்ன சொல்ல வருதுன்னா, நாம செய்யற பெரிய பெரிய சடங்குகளை விட உண்மையா தாழ்மையா இருக்கிற நம்ம மனசுதான் கடவுளுக்கு ரொம்ப முக்கியங்கிற ஒரு பெரிய உண்மையை இது நமக்கு புரிய வைக்குது. சரி, இந்த மன்றாட்டம் எங்க சொல்லப்பட்டுச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதோ அமைதியான கோவில்லையோ ஜெபக்கூடத்திலயோ இல்ல, கொழுந்து விட்டு எரியற நெருப்புக்கு நடுவுல நின்னுட்டு சாவ கண்ணு முன்னாடி பாக்குற ஒரு நேரத்துல தான் அசரியா இத சொல்றாரு. அந்த ஒரு சூழ்நிலை தான் இந்த வார்த்தைகளுக்கு இவ்ளோ பெரிய சக்தியை கொடுக்குது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இவ்ளோ கஷ்டத்துல இருந்தாலும் இந்த மன்றாட்டம் விரக்தியிலிருந்து ஆரம்பிக்கல. அதுக்கு பதிலா கடவுள் அவங்களோட முன்னோர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வாக்குறுதியை ஞாபகப்படுத்துறதுல இருந்து தான் தொடங்குது. அப்படி என்ன வாக்குறுதி அது? வாங்க பாக்கலாம். இங்க உடன்படிக்கைன்னு சொல்றது சும்மா ஒரு பேப்பர்ல எழுதுற அக்ரிமெண்ட் மாதிரி கிடையாது. இது கடவுளுக்கும் அவரோட மக்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு புனிதமான, உடைக்கவே முடியாத ஒரு பந்தம். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை தான் அசரியா இப்ப இறுக்கமா பிடிச்சுக்கிறாரு. ஆப்ரஹாம், ஈசாக்கு, இஸ்ரேல், இந்த பேர்களை எல்லாம் அவங்க சொல்லும்போது அவங்களுடைய பாரம்பரியம் எவ்வளவு ஆழமானதுனோ கடவுள் கூட அவங்களுக்கு இருக்கிற அந்த 1000 வருஷ உறவையும் ஞாபகப்படுத்துறாங்க. இது மூலமா நாங்க உங்க பிள்ளைங்க, எங்களை கைவிட்டுடாதீங்கன்னு மனசு உருகி கேக்குறாங்க. இந்த வாக்குறுதி எவ்ளோ பெரியதுன்னு யோசிச்சு பாருங்க. வானத்துல இருக்கிற நட்சத்திரம் மாதிரி, கடற்கரை மணல் மாதிரி பெருக வைப்பேன்னு சொன்னது. அதுதான் உங்க நம்பிக்கையோட அஸ்திவாரமே. ஆனா இப்போ அவங்களோட நிலைமை என்ன? அந்த வாக்குறுதிக்கும் அவங்க வாழ்ற நிஜத்துக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு அடுத்து நம்ம பார்க்க போறோம். சரி, அந்த பிரகாசமான வாக்குறுதியிலிருந்து இப்போ அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இருண்ட நிஜத்துக்கு இந்த மன்றாட்டம் நம்மள கூட்டிட்டு போகுது. இங்கிருந்து தான் அவங்க தங்களையே நேர்மையா சுய பரிசோதனை செஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல
ஆசரியா கொஞ்சம் கூட பூசி மெழுகாம அவங்களோட பரிதாபமான நிலைய அப்படியே கடவுள் முன்னாடி வைக்கிறாரு. நாங்க ரொம்ப கம்மியான பேராகிட்டோம், உலகம் பூரா செதறி போயிருக்கோம், ரொம்ப தாழ்வான நிலைமையில இருக்கோம்னு வெளிப்படையா ஒத்துக்கிறாரு. அவங்க என்னவெல்லாம் இழந்திருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. அவங்களுக்குன்னு ஒரு ராஜா இல்ல, வழிகாட்ட ஒரு தீர்க்கதரிசி இல்ல, தலைமை தாங்க ஒரு தலைவர் இல்ல, ஏன் பலி கொடுக்க கூட ஒரு இடம் இல்ல. ஒரு தேசத்தோட அஸ்திவாரமே மொத்தமா ஆட்டம் கண்டுடுச்சு. இப்படி எல்லாத்தையும் இழந்த ஒரு சூழ்நிலையில கடவுளுக்கு அவங்களால என்னத்த கொடுக்க முடியும்? இங்கதான் இந்த மன்றாட்டத்தோட முக்கியமான டேர்னிங் பாயிண்டே வருது. ஒரு புரட்சிகரமான புது யோசனை இங்கதான் பிறக்குது. இதுதான் அவங்க முன்னாடி இருந்த மிகப்பெரிய கேள்வி. பலி கொடுக்கறதுக்கு மிருகங்களும் இல்ல, வழிபாடு செய்ய ஒரு கோவிலும் இல்ல. இப்படி இருக்கும்போது கடவுள் கூட இருந்த அந்த உறவை எப்படி திரும்பவும் சரி பண்றது? இங்கதான் அந்த புரட்சிகரமான மாற்றம் நடக்குது. வெளியில செய்யற பலிகளுக்கு பதிலா ஒரு புதுவிதமான உள்ள இருந்து வர பலி அவங்க புடுக்கறாங்க. அதாவது ஆடு மாடுகளோட ரத்தத்துக்கு பதிலா நொறுங்குன இதயத்தையும் தாழ்மையான மனசையும் கடவுளுக்கு கொடுக்கறாங்க. இது வழிபாட்டு வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு நிமிஷம்னு சொல்லலாம். ஆமா, இந்த வார்த்தைகள் தான் அவங்க கொடுத்த புது பலி. உலகத்துல இருக்கிற எந்த ஒரு விலை உயர்ந்த பொருளை விடவும் உண்மையான மனத்தாழ்மையும் நுறுங்குன உள்ளமும் தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு அசரியா இங்க ரொம்ப தெளிவா ஆணித்தரமா சொல்றாரு. இது மாதிரி ஒரு புதுவிதமான உள்ள இருந்து வர்ற படிய அடிப்படையா வச்சு இப்போ அவங்க கடவுளோட கருணைக்காக மன்றாடுறாங்க. இப்போ அவங்களோட கோரிக்கை ஒரு ரொம்ப வலுவான புது அஸ்திவாரத்து மேல நிக்குது. இது சும்மா ஒரு வேண்டுகோள் மட்டும் இல்ல, அவங்க கொடுத்த அந்த உள்ளபூர்வமான பலிக்கு ஈடா தங்களோட முழுமையான அர்ப்பணிப்பையும் கொடுக்கறாங்க. சொல்லப்போனா இது இதயத்தால எழுதப்பட்ட ஒரு புது உடன்படிக்கையோட தொடக்கம். அவங்களோட இந்த அர்ப்பணிப்புல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, முழு மனசோட உம்மை பின்பற்றுவோம். 2வது, உமக்கு பயந்து வாழுவோம். 3வது, எப்பவும் உம்மோட பிரசன்னத்தை தேடுவோம். இது ஒரு முழுமையான வாழ்க்கை மாற்றத்துக்கான சத்தியம். கடைசியா பாருங்க, அவங்க எங்களுக்கு இந்த தகுதி இருக்குன்னோ இது எங்க உரிமைனோ எதையும் கேட்கல. அதுக்கு பதிலா நாங்க கொடுக்கற இந்த தாழ்மையான காணிக்கையை ஏத்துக்கிட்டு உங்களோட அளவற்ற கருணையால எங்களை நடத்துங்கன்னு தான் கெஞ்சி கேக்குறாங்க. அப்போ இவ்வளவு பழமையான இந்த மன்றாட்டம் நமக்கு சொல்லிக் கொடுக்கற பாடம் என்னன்னா, உண்மையான ஆன்மீகம்ங்கிறது நாம வெளியில செய்யற சடங்குகள்ல இல்ல, அது நம்மளோட நேர்மையான தாழ்மையான இதயத்துக்குள்ளதான் இருக்கு. இது என்னைக்கும் மாறாத ஒரு உண்மை. சரி, இந்த நிகழ்வோட இறுதியில இந்த ஒரு கேள்விய நான் உங்ககிட்டே விட்டுட்டு போறேன். நம்ம வாழ்க்கையில ஒரு நொறுங்கிய உள்ளத்தை ஒரு பலியா குடுக்கறதுனா என்ன அர்த்தம்? நம்ம அகங்காரத்தை விட்டுட்டு நம்ம தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு ஒரு நொறுங்கின மனசோட நம்ம பிரச்சனைகளை அணுகுறதுனா என்னன்னு நாம எல்லாரும் யோசிச்சு பார்க்கலாம். திருப்பாடல் 24. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரது மலையில் ஏறத் தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். You know, what if the key to forgiveness isn't really about counting how many times we let something go? What if it's more about understanding the sheer scale of the grace we've already been given?
Well, today we're going to unpack that very idea. We'll look at a really powerful parable and another ancient text that gets right to the core of what true mercy is all about. So it all kicks off with a very, very human question, right? One about limits. Where do you draw the line? So this is the question that the disciple Peter asks Jesus. And you can see what he's doing here. He's trying to be a good student, looking for a clear, solid rule, a number. And 7, in their culture, that number meant divine completeness. So in his mind, he's probably thinking he's being super generous here. But Jesus' answer, it just completely shatters that whole framework. 77 times, or in some translations, it's 70 times 7. The point is, it isn't a number you're supposed to keep track of. No way. It's a metaphor for something, well, limitless. And to explain this totally radical new standard, he tells a story. And believe me, it was designed to be a real shock to the system for everyone listening. All right, so the story begins in a royal court. A king decides, you know what, it's time to settle my accounts. So he starts calling in all the debts that his servants owe him. And right off the bat, a servant is brought in front of him who owes, well, an absolutely astronomical sum, 10,000 talents. Now, we need to be clear here. This wasn't just a large debt. It was an impossible, almost comically huge amount of money. The whole point was for it to sound completely unbelievable right from the start. Okay, let's just try and put this into perspective, because the sheer scale here is what matters. A single talent was worth something like 20 years of a laborer's wages. 20 years. So 10,000 talents? We're talking more than the entire tax revenue of a big province. It's just staggering. Now compare that to the 100 denarii we're going to see later. That's about 3 months' wages. You see the difference? One is an unpayable, life-destroying debt. The other, it's a debt you could actually pay back. So this guy is facing utter ruin, not just for himself, but for his whole family. So he does what anyone would do. He falls to his knees and begs for more time. And he makes this promise, this impossible promise that he could never, ever hope to keep. And right here, this is the first major turning point. This is the moment that should change everything, because the king, moved with compassion, doesn't just give him more time. He cancels the entire debt. Poof, gone. He wipes the slate completely clean. I mean, can you imagine? It's this unbelievable, life-altering gift of pure grace. So you'd think this guy would be just completely changed forever by this, right? Well, this is where the parable takes a really sharp, unexpected turn. Let's see what this servant, fresh from getting this incredible mercy, does next. The first thing he does is go out and find a colleague, a fellow servant, who owes him that much, much smaller amount we talked about, 100 denarii. And in this moment of just stunning irony, his fellow servant does the exact same thing he had just done. He falls to his knees, begs for patience, and even uses the very same words he had just used in front of the king. But does he listen after being forgiven a debt that was literally millions of times bigger? Nope, he refuses. He shows zero mercy and has the man thrown into prison until he can pay back every last penny of that pretty small sum. Well, of course, word of this gets back to the king, and he is, as you can imagine, absolutely furious. He calls that ungrateful servant back in, and his question just cuts right to the heart of the whole story. He makes it crystal clear. The mercy you got was supposed to be connected to the mercy you gave. And this is where Jesus really lands the punchline of the whole story. He ends with this very stark warning. He's saying that the forgiveness we hope to get is totally tied to the forgiveness we're willing to give. And this is the most important part. It has to come from the heart. So what does that actually mean, to forgive from the heart? It's obviously not just about saying the words, right? Or just letting something go on the surface. It's talking about a deep, internal kind of transformation. And this whole idea that your inner state is what really matters is explored so well in another ancient text. All right, to get a handle on this, let's turn to the book of Daniel. Now, the scene here is a people in exile. They're praying from a place of just complete desperation because they've been stripped of absolutely everything they used to rely on. They're basically taking stock of their situation, and they list everything they don't have anymore. All the external stuff, the symbols, the rituals, the entire structure of their faith. It's all gone. They have literally nothing physical left to offer. So, since they're lacking all of those external things to offer, they present the only thing they do have left to give. And what is that?
it's their internal state. They offer up their own humility, their own brokenness as their sacrifice. And this prayer, coming from this place of total loss, it reveals something really profound. It tells us what's truly valuable, not just in sacrifice, but as we're about to see, in the act of forgiveness too. What this text is saying is that a humble spirit, a broken heart, is the most meaningful sacrifice you can possibly offer. It's worth more than any physical thing. And doesn't that sound familiar? It directly echoes the parable's call to forgive from the heart. See, true forgiveness isn't some external ritual. It's an internal posture. It's about where your heart is. So if we put all of this together, these two texts actually lay out a really clear path for us. Step 1, we have to really truly recognize the immense mercy we've received. That's our own 10,000 talent debt. Step 2, letting that sink in should lead us to a state of deep humility, right? That's the broken heart and humble spirit. And it's only from that place, from that humble posture, that we are then able to offer real mercy to other people for their much, much smaller 100 denarii debts against us. And all of this really leaves us with a final big question to think about. The parable is suggesting that our ability to forgive other people isn't really a measure of how generous we are. Instead, it's a reflection of whether we truly get the sheer magnitude of the forgiveness we ourselves need. So the question for all of us is, do we see ourselves as creditors, keeping a detailed spreadsheet of everything we're owed? Or do we see ourselves as forgiven debtors, completely free to pass that same incredible compassion on to others? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியென்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர்,
கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர்.
வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்ற நீயே உடைய திருவயிற்றில் கனியுமான இயேசுவும் ஆசி அருளப் பெற்றவர்